ஹலோ கேஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நம்ம ஹேடே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து லேக் இருக்காது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் மோஸ்ட்லி அடிக்கடி லைவ் வரும். இதெல்லாம் எனக்கு இன்னும் அன்லாக் ஆகிறதுக்கு நான் வந்து இதுவே பண்ணலை. இதில் வந்து 12 இந்த ஒரு ஈவெண்ட்டு கலெக்ஷன் டாஸ்க்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பக்கெட் ஃபில்லிங் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க என்று நம்புகிறேன். இதெல்லாம் ஒன்றும் எனக்கு வரவே இல்லை. ஆப்பிள் ஜாம் 4க்கு 53 தானே. சரி, இப்போ என்ன பண்ணுறது, 12 முடிஞ்சு. மேலட் எல்லாருக்கும் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. போனஸ் 2 டக் ஃபெதர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், நான் சொல்லிச்சு போனஸ் டன். இப்படி ஆடு எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு பலகை மட்டும் நல்ல பலகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பலகை கிடச்சா க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். உடம்பு டைமில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டுக்கிட்ட கூட பாலை கறந்து. ஸ்னோ பெய்யுது கைஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுதில்ல, அதனால் வந்து ஸ்னோ பெய்யுது. நல்லா கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கு சாப்பாடு 1 2 3 4 5 6 7 இருக்கட்டும். 1 2 3 4 1 2 3. டைரி இன்னொன்று கொடுத்தானா நல்லாயிருக்கும். அந்த மாடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தானா நல்லாயிருக்கும். அது கொடுக்க மாட்டேங்கிறான், வீணாக போனவன். கோழிக்கு வீட்டு இல்லையா, வீட்டு யாராவது வச்சுருக்கேன். ஸ்க்ரூ எவனும் வாங்கியிருக்க கூடாது கடவுளே. என்ன இவ்வளோ நேரம் சுற்றுது, போடு. வாங்கினேன்னா இல்லையா? சாரி, சம்மன் ஆல்ரெடி பாட் திஸ்ஸா. ஆமாம், இன்னும் மேலே எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் காட்டுது. யாராவது வந்து மரம் துடிக்குதா? இல்லையே, தெரியல. வாங்கினேன்னு தெரில, எவனை வாங்கிவிட்டான் போல இருக்குது. இஞ்சி நம்ம 78 லெவல் இருந்தாச்சு. இஞ்சி தூவி விடுவோம். 2 மணி நேரம் ஆகுது இஞ்சி வரத்துக்கு. கரும்பு தேவைப்படும். காணும் தேவைப்படும். அவரைக்காயும் போட்டு வைப்போம். ரொம்ப நேரம் விளையிறதுல தக்காளி 37 பம்கின், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் 45 இருக்குது. இவனை போட்டு வைப்போம். அரிசி வேறு என்ன இருக்குது, வேறு என்ன, பீட்ரூட் 17 தான் இருக்குது. அவனை போட்டு வைப்போம். ஓகே, குதிரைக்கு சோறை போட்டு குதிரையை போடுவோம். எந்திரி உங்களுக்கு இல்லையா? ஓகே, ஒன்று வேணுமா? எழுந்திரி. பூனை பால் குடிச்சிடுச்சோ? 1 2 3. எழுந்திரிங்க. இதில் வந்து ஒன்று போட்டு வைப்போம். ஓகே, இந்த ப்ளூ சட்டையில் 1, ஒயிட்டு ஸ்வெட்டரில் 1. இவன் இருக்கான், தேவையில்ல. இவன் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம், தேவையில்ல. இவனுக்கு 1. இவனுக்கு வீட்டு வேணுமா? முதல்ல வீட்டு எவனா விற்கிறானான்னு பார்க்கணும். எல்லாம் வாங்கிப்போம். நம்மளால் செய்ய முடியாது, செய்யறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வாங்கிக்கிட்டோம். நான் வந்து
நினச்சா தான் இவங்க ஏதாவது வேலையை பார்த்துருவாங்க. கேக்கு வீட்டு இல்லையா, நம்ம ஆளுங்க யாராவது வீட்டு மட்டும்தான் வர போய் பார்ப்போமா. 5 கோல்டு பார் கேட்டிருக்காரு. இவ்வளோ ரெக்வஸ்ட் எதுவும் காட்டவே மாட்டேங்குது, ஏன் அப்படி? 1 2 3 4 1 2 3 கோல்டு பார் தானே நான் வச்சுருப்பேன் நிறையா. 1 2 ஓடட்டும். 1 2 44 பலகை இருக்குது. இவங்க ஸ்வீட்டி கார்டன் ஒன்று தான் ப்ரோ இருக்குது, ஒன்று கொடுத்துட்டேன். இருந்தால் நான் கொடுத்து விடுவேன். இப்போ என்னவோ பண்ணணும்னு நினச்சேனே. முட்டை இவனுக்கு தான் வீட்டு இல்லை. ஆமாம், வீட்டிங் மட்டும்தான் போனதே. அதுதான் அவர் வீட்டு போட்டிருக்காருன்னு பார்க்கறதுக்கு தான் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டு மட்டும்தான் போட்டு என்னென்ன போட்டிருக்காரு பற்றி அவர் பூட்டு கரும்பு தேவைப்படும், வாங்கி வச்சுப்போம். பூட்டுக்கு ஹெல்ப்பு கேட்குது, ஹெல்ப்பு காணா போச்சு. பீஸ்ஃபுல் ஃபார்மு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ப்ரோ இது வேணும் ப்ரோ, அது பேர் என்னது, வீட் பண்டில் வேணும் ப்ரோ. இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணு. அப்படியே ப்ரோ நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா? நம்ம ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முடிஞ்சால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பாடி நியூ டெர்பி ஹேஸ் ஸ்டார்டட். மிஸ்ட்ரி டாஸ்க்கு அன்டில் யூ டேக் இட்டு தெரியாதும்ல. உருளைக்கிழங்கு 151 உருளைக்கிழங்கு, 16 கோட்சீஸு, என்னன்னு சொல்லு, 27 ஹெல்ப்பு. சேவை செய்யறதுக்கே பிறந்தாண்டா ஸ்னேக் பாபு. ஹெல்ப் எங்கே ஹெல்ப்பு? எல்லாம் முடியாத மாதிரி தான் கேட்டு வைப்பானுங்க. இவ்வளோ மரம் இருக்கடா, ஒரு மரத்தையா துடிக்க வையேண்டா அடப்பாவி. சரி, அங்கே என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். கொடுத்துட்டாங்க. இது சுகர் மட்டும் இல்லை, ஸ்னோ நல்லா இருக்குது. சரி, அந்த ஹெல்ப்பெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். மிஸ்ட்ரி டெக்கரேஷன் பேக்கேஜ் 35 இருக்கான் ஆர்டர் பேக்கேஜ். கரெக்டாக வீட் 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 தண்ணி சாப்பாடா வேணாடா போடாடி. வீட்டு கொடுங்கடா எனக்கு, அட பாவிகளா. சரி, வீட்டு நம்மளே போட்டுக்க வேண்டியதான், வேறு வழி தெரியலாத்தா. காலை எடுத்துட்டு அந்த இடத்துல 4 வீட்டு, இந்த 4 வீட்டை 40 வீட்டை நான் மாற்றி காட்டுறேன். வீடியோ இப்போ பார்க்க முடியாது, காப்பிரைட் அடிச்சிருவாங்க. வீடியோ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஈவெண்ட் என்னென்ன இருக்குது? ஹாலிடே கிளாசிக்ஸ், இந்த பாட்டி வந்து இது தரலாம், அப்கிரேடேஷனுக்கு தரலாம். ஃபெஸ்டிவ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மிஸ்ட்ரி டெர்பி அதுதான் ஒன்று ஓடிட்டுருக்கு. கிரெக்ஸ் வந்து நான் 26 நாளைக்கு 25 நாளைக்கு வந்து இது தரான், ஃப்ரீயாக தரான். அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேலி வருது. ஃபெஸ்டிவ் டாஸ்க் 2 நாள் கழிச்சு கலெக்ஷன் டாஸ்க் வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் போவோம். ஓகே, சீசனல் ஃபீவர் அண்ட் ஹெட் ஏக் மை ஃப்ரெண்ட் டூ மச் ப்ரெஷரில் இருக்காரா, நல்லா ஒரு கேம் ஆட முடியுதுன்றாரு. ஓகே, இட்ஸ் நாட் ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஒருத்தர் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில், கொஞ்சம் ரூட் ரைடரை வச்சு கம்மி பண்ணி 4 ஹீலர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஹீலர் எடுத்துக்கோங்கன்னாங்க. அதுதான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். 93 ரேங்கில் இருக்கோமா.
ட்ரை பண்ணுவோம். அட்டாக். ஓகே, டார்க் எப்படியுமே கிடைக்காது. டார்க் நமக்கு ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த சைடு அடிச்சு இறக்குவோமா இல்லை டவுனால் ஃபஸ்ட்டு உடச்சிருவோமா? சரி, கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்க. ஓ, செத்துருச்சு. ஸோ சேட். சரி, ஒரு ஆர்ச்சரிங்க இறக்கி குயினை வச்சு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் இங்கே உள்ளே வாங்கடி, வெளில போகாதீங்கடி பாவிகளா. அப்படி உள்ளவா, அவ்வளோதான். வேறு 60% எங்கடா போற? சத்திருச்சு. 55%. ஓகே, ஸ்ட்ராட்டஜி இன்னும் நிறைய ட்ரை பண்ணணும். ரொம்ப நாள் ஆடாதனால வரமாட்டேங்க. 91க்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 4 ஆர்ச்சை ரிமூவ் பண்ணிட்டு 3 ஹீலர் வச்சுப்போம். ஒரு எட்டி விச்சுக்கு பதிலாக ரூட் ரைட்டுக்கு பதிலாக எட்டி எடுத்துட்டோன்னா வானத்தை அடிக்காது எட்டி. அதனால தான் யோசிக்கிறேன், நமக்கு வானத்தை அது உள்ளேருந்து ஏர் ட்ரூப் வந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ ஒன்று ஒருத்தனை வச்சுப்போம். ரூட் ரைடர் கம்மி பண்ணிட்டு ஏர் அடிக்கிறதுக்கு என்ன வரும்? விஷாடு வேஸ்ட்டு. விஷாடெல்லாம் வந்து விச்சு தான் கைஸ். எனக்கு வந்து லேண்ட் ட்ரூப்பும் இருக்கணும், ஏர் ட்ரூப்பும் இருக்கணும். ஏர் ட்ரூப்பை அடிக்கிற மாதிரி இருக்கணும். அதான் வந்து ஒரு ட்ராகன் வந்தாலோ அதை வந்து சமாளிக்கிற அளவுக்கு உள்ளேருந்து என்ன வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு இருக்கணும். நான் ரூட் ரைடர் மட்டும் எடுத்துகிட்டு போனேன்னா செத்து போயிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. ஆறு இன்வெசிபிள். ஓகே, ட்ரை பண்ணோம். போடா. என்ன பண்ணுறோம்? எங்கே இது எங்கே இருக்குது? கிளான் கேஸ்லே காணும். எனக்கு கண்ணு தெரியாது, அது இங்கே தான் இருக்கா? ஓகே, இது லைஃப் குறையட்டும். குறைஞ்சி அதுவே வெடிச்சு சாப்பிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பியன் உள்ளே இறக்குறோம்.
ஓகே டவுன் ஹால் உடச்சிட்டோம். இங்கே போட்டு இங்கே ஒரு மிஷினு குயினுக்கு 3 கீழரு. நல்லா வேலை பார்த்துட்டு போயிருக்கேன். ரீஸ்டார் வந்துருமோ? டைம் இல்லை, டைம் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. மீன் எல்லாரும் பிரிஞ்சு அடிங்க அப்படின்னு பார்த்தா இவள் வால் அடிச்சுட்டு உட்காந்துருக்கா பைத்தியகாரி. ஸோ சேட். எத்தனை இருக்குது? 1 2 3 4. இப்போ எப்படி ஆன் பண்ணுறோம்? 4 6 7. ஓ ஸ்கெலிட்டன் இருந்தால் ஸ்கெலிட்டன் அடிக்குமா? எஸ், இட்ஸ் a 3 star. நல்ல அட்டாக்கு. ஓகே, ஃப்ராஸ்ட் ஏஜ் சீனரி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? போடு. ஆனால் நல்லா இல்லை. நோ டீட்டெயிலிங். ஸ்கெலிட்டனு ஒன்றும் பெருசாக இல்லை. பார்பேரியன்லாம் வந்து பனிக்கட்டி வச்சு அடித்து விளையாடிட்டு இருக்கான். அவன் விசாடு வந்து கையை வச்சு அந்த எல்லாத்தையும் இது பண்ணுறான் போல இருக்குது. ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இங்கே ஏதோ வந்து லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. காப்ளின் உள்ளே வரான். சைடில் என்ன இருக்குது? மொத்தம் வந்து ஊதுறான். அதில் பனி துளிகள்லாம் வந்து ஒட்டியிருக்கு. இங்கே ஒரு பார்பேரியன் ஏறி போகிறான். டீட்டெயிலிங் ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இல்லை. ஆர்ச்சர் பின்னாடியே போகிறா. பார்பேரியன் உள்ளே போகிறான், ஆர்ச்சரும் பின்னாடியே போகிறாளே, சரியில்லையே. ஓகே, ஹாக்ரைடர் வந்து உட் கட் பண்ணிகிட்ருக்கான். காப்ளின் எடுத்து வைக்குது, அவன் திருப்பி கட் பண்ணுறான். மியூசிக் நல்லா கொடுத்துருக்கானுங்க. இங்கே 2 காப்ளின் போகுது. ஓகே, ஏய் மேமத்தோட இது அந்த ஐசேஜில் இருக்கிற மாதிரியே காட்டியிருக்கானுங்க. மேமத்தோடைய ஸ்கல்லு. சும்மா எல்லா இடத்துலையும் காப்ளின் போய்ட்டுருக்கான் தவிர பெருசாக ஒன்றும். இங்கே பார்த்தீங்களா 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா காட்டியிருக்காங்க. ஓகே, பட் வந்து 450க்கு ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நீங்கள் பணக்காராக இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். மற்றபடி எனக்கு இது பெருசாக பிடிக்கல. ஓகே, எப்போதும் போல் நியூ பாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து எப்போதும் என்ன தருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்கின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் கோல்டு பாஸ்க்கு ஒர்த்தா? என்ன கேட்டால் ஒர்த்து இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஆந்தை பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அந்த ஆந்தை பார்க்குறதுக்கு. பட்டு எனக்கு பிடிக்கல கைஸ். உங்களோட என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது த ரியல் டவுன் ஆகலாம், அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது. ஓகே கைஸ், வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த லைவ் இருக்கும்.
லைவ் போடுவேன். அது என்ன லைவுங்கிறது வந்து ஆர்டிஆராக இருக்கலாம், ரெட் டெட் ரிடம்ஷன், யார் யாருக்கெல்லாம் அந்த கேம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் அது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். புது டிவைஸ் வாங்கியாச்சு. லேக் ஆகாதது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கைஸ், நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்புறத்துலேருந்து லைவ் இருக்கும். ஆர்டிஆர் வந்து கேம் பிளே இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் ஏதாச்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.